Hi friends, welcome to video 10 of our Lean for All playlist. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் பற்றி ஒரு குவிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் வரைவதற்கு தேவையான ஐகான்ஸை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு டிராயிங் நீங்கள் வரைய போகிறீங்கன்னா முதல்ல அதில் என்னென்ன ஐகான்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தான் நமக்கு அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கும் புரியும், இன்னொருத்தவங்களுக்கும் கன்வே பண்ண முடியும். ஸோ அந்த ஐகான்ஸ் என்னென்ன பிஎஸ்எம்ல இருக்குது, அதை பற்றி நம்ம எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்ன ஐகான்ஸ் நம்ம வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் சைடில் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது, அசம்பிளின்னு பேர் போட்டிருக்கு. ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயராக ஒரு பாக்ஸ் இருக்குது, மேலே டைட்டிலோடு இருக்குது. அது வந்து என்னென்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். அதை வந்து நம்ம இப்படி தான் எழுதுவோம். அசம்பிளின்னு எழுதலாம், இல்லைன்னா வந்து கட்டிங், ட்ரில்லிங், அப்புறம் டேர்னிங், மில்லிங். நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி எழுதுனாலும் அந்த டைட்டில் மட்டும் மாற்றிக்குவீங்க. அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருவோம். சரிங்களா? இந்த பாக்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஒரு ப்ராசஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. சரிங்களா? அது உள்ளுக்கு வந்து மெட்டீரியல் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். உள்ள போயிட்டு அப்படி வெளியே வருது. சரிங்களா? ஒரு டேர்னிங்னா டேர்னிங்ல மெட்டீரியல் இன்புட் கொடுக்குறீங்க, வெளியே வருது. ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மெட்டீரியல், ஒரு ப்ராசஸை ரெப்ரசென்ட் பண்ணுது இந்த பாக்ஸ். சரிங்களா? அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கு பாருங்க. ஜிக்ஸாக்காக இருக்கு பாருங்க, XYZ கார்பரேஷன் போட்டுருக்கும். ஸோ இது வந்து உங்களோட கஸ்டமர் ஒரு சப்ளையராக இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குறாரு இல்லையா, இல்லைன்னா சப்ளையர் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறாங்க, அவங்களோட ஃபேக்ட்ரிஸை நீங்கள் இப்படி டெபிக்ட் பண்ணலாம். அது மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி சிம்பிள். கீழே மூணாவது பார்த்தீங்கன்னா சின்னதாக ரெக்டாங்குலர் பாக்ஸஸாக இருக்குது, வரிசையாக ஒன்று கீழே ஒன்று இருக்குது. இது வந்து நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை எழுத போகிறீங்க. C/T அப்படின்னு என்ன அர்த்தம்? சைக்கிள் டைம்னு அர்த்தம். C/O அப்படி போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? சேஞ்ச் ஓவர் டைம்னு அர்த்தம். அது மாதிரி 3 ஷிஃப்ட் நடக்குது, 2% ஸ்கிராப் வருது இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனில் அப்படின்ற மாதிரி என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதில் எழுத போகிறீங்களோ அந்த ப்ராசஸ் பற்றி அதெல்லாம் நம்ம இங்கே எழுதுப்போம். சரிங்களா? இது பேர் டேட்டா பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? என்னென்னலாம் நீங்கள் டேட்டா அப்சர்வ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இங்கே எழுதுவீங்க. சரிங்களா? இதில் என்னென்ன டேட்டா நீங்கள் அப்சர்வ் பண்ண போறீங்கன்றதை அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? பட் இப்போதைக்கு டேட்டா எழுதுறதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன பாக்ஸஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இன்வென்ட்ரி அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டு நடுவில் ஐன்னு ஒரு சிம்பிள் போடுவோம். சரிங்களா? இந்த ஐ போட்டு இந்த ட்ரையாங்கிள் போட்டால் இன்வென்ட்ரின்னு அர்த்தம். 2 ப்ராசஸ்க்கு நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ஐன்னு போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? இன்வென்ட்ரி 2க்கு நடுவில் நிற்கணும்னு அர்த்தம். அது வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா நம்பர் ஆஃப் பீசஸாக எழுதுவோம், இல்லைன்னா கேஜி, லிட்டர், உங்களோட இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி இருக்கோ யூனிட்ஸ் மெஷர் பண்ணுறீங்களோ அதை போடுவீங்க. இல்லைன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கும். 5 நாள் ஸ்டாக் இருக்குது, 10 நாள் ஸ்டாக் இருக்குது, ரைட்? அந்த மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டாக்காக கூட நீங்கள் வந்து நோட் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ட்ரக் சிம்பிள் இருக்குன்னா அது வந்து என்ன அர்த்தம்? ட்ரக்கு ஷிப்மெண்ட் போயிட்டு வருது, ரைட்டுங்களா? எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, ஒரு வாரத்துக்கு ஒரு டெலிவரி, இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு 2 டெலிவரி, மந்த்லி 5 டெலிவரிஸ், வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரக்கு சிம்பிள் போட்டிங்கன்னா அது வந்து டெலிவரியை குறிக்கும். அதே மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டு அதில் வந்து ஜிக்ஸாக் அந்த மாதிரி ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் பேட்டர்ன் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜீப்ரா மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா இது வந்து புஷ் சிஸ்டம் நடக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்லேருந்து லாஸ்ட் ஆப்ரேஷன் வரைக்கும் புஷ் பண்ணி கொண்டு போகிறோம் மெட்டீரியலை. ஒரு ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் இஷ்யூ பண்ணி அதை பேஸ் பண்ணி புஷ் பண்ணுறோம். புஷ்னா என்ன அர்த்தம்? எனக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட்டு அதை அந்த பீஸ் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையோ, நான் இதை பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்தாங்க, எனக்கு 1000 பீசஸ் பண்ணுங்கன்னா நான் பாட்டு பண்ணிகிட்டே இருப்பேன். சரிங்களா? அவங்க அதை எடுத்தாங்களா எடுக்கலையாங்கிறதெல்லாம் என்னோட இது சம்மந்தம் கிடையாது. ஸோ எனக்கு கொடுத்த ப்ரொடக்ஷன் ஷெட்யூலை நான் முடிச்சிடுறேன். ஸோ இதுதான் புஷ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதை இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஆரோவாக நம்ம வந்து கொடுக்கலாம், காமிக்கலாம். ரெகுலராக ஒரு ஆரோ மார்க் போட்டிங்கன்னா அது வந்து உங்கள் கம்பெனிலேருந்து கஸ்டமருக்கு அனுப்புகிற ஷிப்மெண்ட்டு, இல்லைன்னா சப்ளையர் உங்களுக்கு அனுப்புகிறாரு பாருங்க அந்த ஷிப்மெண்ட்டு, அதில் தான் நீங்கள் இந்த மாதிரி பிளெயின் ஆரோ மார்க்காக நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்னு போட்டிருப்போம். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு சைடில் ஓப்பனாக இருக்கும் பாருங்க. லெஃப்ட் சைடு எப்போவுமே ஓப்பனாக இருக்கும், ரைட் சைடு க்ளோஸ் ஆகிருக்கும். அதில் நிறைய ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். இந்த சூப்பர் மார்க்கெட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பின்னாடி. பட் இப்போதைக்கு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சூப்பர் மார்க்கெட்டில் லெஃப்ட் சைடு போர்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். இந்த ப்ரீவியஸ் செக்ஷன்லேருந்து வர மெட்டீரியல் நான் இதை ஃபில் பண்ணி வச்சுப்பேன். டவுன் ஸ்ட்ரீம், அதாவது நெக்ஸ்ட் ப்ராசஸ்லேருந்து எனக்கு ஒரு கேன்பேன் கார்டு கொடுத்துட்டு தான் அவங்க இதுலேருந்து எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸடு குவான்டிட்டி ஷெல்ஃப், அதை மட்டும் ஞாபகம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது எனக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு முந்தின ஆப்ரேஷன் அந்த ப்ராசஸை செஞ்சு இந்த ஷெல்ஃபில் வச்சுக்குவாங்க. அவ்வளோதான். சரிங்களா? இந்த வித்ராயல்னு சொல்லும்போது இந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து நான் எப்போல்லாம் மெட்டீரியல் எடுக்கிறனோ அது பேர் வித்ராயல்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வித்ராயல் கேன்பேனும் கொடுப்பாங்க. கேன்பேன்னா நான் சொன்ன மாதிரி டோக்கன் சிஸ்டம், கரெக்டுங்களா? டோக்கன் சிஸ்டம் கொடுக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு சர்க்குலர் ஆரோவில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா FIFO மேக்ஸிமம் 20 பீசஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டை என்ஷோர் பண்ண வேண்டும். அதே மாதிரி குவான்டிட்டியும் 20 பீஸ்க்கு மேலே எடுக்கக்கூடாது. ஸோ ஃபிக்ஸடாக 20 பீஸ் தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டாக அந்த மெட்டீரியல் வெளியே போகுது அப்படின்றத அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெபிக்ஷனில் நம்ம அதை VSMல காமிக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஐகான்ஸ், அதாவது ஆரோ மார்க்ஸ் தான் இது. ஆனால் அது இன்ஃபர்மேஷனை கொண்டு போகக்கூடிய ஆரோ மார்க்ஸ். நம்ம ஆல்ரெடி விஎஸ்எம்ல பார்த்த மாதிரி இந்த மேல் போர்ஷன் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ஃப்ளோக்காக இருந்தது இல்லையா. இப்போ கஸ்டமர் வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க கம்பெனிக்கு, அது வந்து மேனுவல் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோவாக இருந்ததுன்னா ஸ்ட்ரைட் ஆரோவாக போடலாம். அதே இது எலக்ட்ரானிக்கலாக அனுப்புறாங்க. இப்போ நம்ம எல்லாமே எலக்ட்ரானிக்கலாக மாறிட்டோம் இல்லையா. எஸ்ஏபி இருக்கு, ஆரக்கிள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ERP சிஸ்டம்ஸ் இருக்கு, இதில் மெயில் அனுப்புகிறோம். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒரு ஜிக்ஸாக் ஆரோ மாதிரி கொண்டு வருவோம். ஸோ இதுதான் வந்துட்டு எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ. அது மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோல ஒரு பாக்ஸ், அது கூட ஒரு பாக்ஸும் வரும். அது என்ன இன்ஃபர்மேஷன், வீக்லி ஷெடியூலா, மந்த்லி ஷெடியூலா, பர்ச்சேஸ் ஆர்டரா அப்படின்றத நம்ம ஒரு சின்ன பாக்ஸில் எழுதிடுவோம். ஸோ அது என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேன்பானுக்கு வருவோம். இந்த கேன்பான்ங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் மெட்டீரியல் இருக்கு, ரைட், அதை நான் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வித்ட்ராயல் கேன்பான்னு சொல்லுவோம். இந்த வித்ட்ராயல் கேன்பான்ங்கிறது எப்போவுமே எப்படி இருக்குன்னா ஒரு கோடு இருக்கும். இந்த ரெண்டாவது இருக்கு, அதுதான் வந்து வித்ட்ராயல் கேன்பான். ஸோ இந்த கேன்பானை கொடுத்துட்டு நான் மெட்டீரியலை எடுத்துகிட்டு போகிறேன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து. ஓகே, ப்ரொடக்ஷன் கேன்பான் இருக்கும். இந்த கேன்பான்லாம் நிறைய சேர்ந்துருச்சு சூப்பர் மார்க்கெட்டில். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பர்டிகுலர் லிமிட் வந்த உடனே நான் ப்ரீவியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அதை அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கணும் இல்லையா, ஏன்னா காலி ஆகிடும் இல்லைனா சூப்பர் மார்க்கெட். அப்போது இந்த வித்ட்ராயல் கேன்பான் எல்லாம் என்ன ஆகும், இந்த கேன்பானோட குவான்டிட்டியை பொறுத்து நான் இன்னொரு கேன்பான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொடக்ஷன் கேன்பான். அதுதான் என்ன பண்ணுது, ப்ரொடக்ஷனை ட்ரிகர் பண்ணுகிறது ப்ரீவியஸ் செக்ஷன்ல. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் கேன்பான்ங்கிறது நார்மலாக வந்து கேன்பான் சிம்பிள் தான், ஆனால் உள்ளுக்குள்ள அந்த ஸ்லாண்டிங் லைன் இருக்காது. வித்ட்ராயல் கேன்பான்ல ஸ்லாண்டிங் லைன் இருக்கும். சரிங்களா. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த ஒரே கேன்பானே நம்ம வந்து இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுவோம், ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம மானிட்டர் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த வித்ட்ராயல் கேன்பான் அண்ட் ப்ரொடக்ஷன் கேன்பான். சிக்னல் கேன்பான்னா என்னன்னா ஒன் பர் பேட்ச், அதாவது சிக்னல்ஸ் when a reorder point is reached and another batch needs to be produced. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரீஆர்டர் ஒரு லெவல் வருது, அப்புறம் அந்த இடத்துல ட்ரிகர் பண்ணுங்கும் போது அந்த இடத்துல இந்த பர்டிகுலர் சிக்னல் கேன்பானை யூஸ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இட்ஸ் யூஸ்ட் வேர் சப்ளைங் ப்ராசஸ் மஸ்ட் ப்ரொடியூஸ் இன் பேட்சஸ் பிகாஸ் சேஞ்ச் ஓவர்ஸ் ஆர் ரிக்வயர்ட். அதாவது எனக்கு ஒரு பர்டிகுலர் பீஸ் எனக்கு ஒரு 5 பேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த சிங்கிள் கேன்பான் யூஸ் பண்ணுவேன், 5 பேட்ச் பண்ணுவேன். அடுத்தது வந்துட்டு அடுத்த ப்ராடக்ட் பண்ணிடுவாங்க, சேஞ்ச் ஓவர் பண்ணி இன்னொரு ப்ராடக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம சிக்னல் கேன்பான்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் வித்ட்ராயல் கேன்பான் தான் யூஸ் பண்ணுவோம். சிக்னல் கேன்பான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லேயே 0x இருக்கும். இது வந்து லோட் லெவலிங்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா நான் வந்து ஒரே பேட்சாக நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி வைக்காம ஸ்மாலர் பேட்சஸாக பண்ண முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ப்ராடக்ட் எடுக்கலாம், ஒரு டூத் பேஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், ரைட்ங்களா. டூத் பேஸ்ட்ல என்கிட்ட கம்பெனியில் 2-3 டைப் ஆஃப் டூத் பேஸ்ட் இருக்கு. ஒன்று நார்மல் டூத் பேஸ்ட், இன்னொன்று ஜெல் டூத் பேஸ்ட், இன்னொன்று வந்து சால்ட் டூத் பேஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து நான் ஜெல்லு ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அடுத்த ஒரு நாளைக்கு நான் சால்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அடுத்த ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நான் நார்மல் பண்ணுறேன். இதே மாற்றி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஒன் டே ஃபுல்லாக நான் கண்டினியூஸாக ஒரே மாடல் ஓடும்போது ரைட் எனக்கு அது WPS சேரும். அதையே வந்துட்டு நான் லோட் லெவலிங் இன்னும் கொஞ்சம் ஸ்மாலர் பேட்சஸா 1 hour வந்து நான் டூத் பேஸ்ட்ல வந்து ஜெல் பண்ணுவேன், அடுத்த 1 hour நான் வந்து சால்ட் பண்ணுவேன், அடுத்த 1 hour வந்து ரெகுலர் பண்ணுவேன், அடுத்து திருப்பி எதை மாற்றுவேன். அப்போ எனக்கு இந்த சேஞ்ச் ஓவர் டைமை நான் குறைச்சி லோட் லெவலிங், அதாவது ஒரே ப்ராடக்ட் நிறைய பண்ணாம ஈக்குவலாக எல்லா ப்ராடக்ட்டையும் நான் ஸ்பிளிட் பண்ணி சின்ன சின்ன பேட்சஸா பண்ணேன்னா அது பேர் என்ன சொல்லுவோம், லோட் லெவலிங் சொல்லுவோம். இதுதான் கைஜுங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சிம்பிள் வந்து 0x போடுவோம். சரிங்களா. இது ஒன்று. இந்த கண்ணாடி படம் போட்டிருக்க மாதிரி இருக்குது வந்து GoC ப்ரொடக்ஷன் ஷெடியூலிங்னா என்னன்னா ஆக்சுவலாக ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஷாப் ஃப்ளோரில் பார்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ரொடக்ஷனை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா அது வந்து GoC ஷெடியூலிங் சொல்லுவாங்க. Go and see then do a scheduling. ஸோ இது வந்து ஒரு ஐகான். இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கலாம் நம்மளோட விஎஸ்எம்ல. சரிங்களா. அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன்லேயே நம்ம எங்கெங்கெல்லாம் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா. 5 years மோசமாக இருக்குது, இல்லைனா செட்டப் டைம் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நிறைய இருக்குது, சேஞ்ச் ஓவர் டைம் ஜாஸ்தியாக இருக்குது, அப்புறம் வந்து வேற என்ன பிரேக் டவுன் அடிக்கடி ஆகுது ஒரு மிஷின் அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் நீங்கள் ஒரு ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிக்கிறீங்களோ அதை வந்து இந்த கைசன் லைட்னிங் பர்ஸ்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, இந்த மாதிரி இந்த பர்ஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடுவோம், அதில் வந்து அதை நோட் பண்ணுவோம். ஸோ அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா. அதே மாதிரி அடுத்தது பஃபர் ஸ்டாக் ஆர் சேஃப்டி ஸ்டாக். இந்த சேஃப்டி ஸ்டாக்குக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் சைடு வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் இதில் சேஃப்டி ஸ்டாக்ல. அதாவது சேஃப்டி ஸ்டாக் உள்ள மெட்டீரியலை நம்ம யூஸே பண்ணக்கூடாது, அது எப்பயாவது ஒரு நாள் எமர்ஜென்சிக்கு தான் அது அப்படின்றதுனால தான் அதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். அது உள்ள மெட்டீரியலை நம்ம எடுக்கக்கூடாது. ஆனால் அதே இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஓப்பனில் இருக்கும். ஏன்னா அது வந்து மெட்டீரியல் வச்சு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம் கேன்பான் மூலமாக. இந்த பஃபர் ஆர் சேஃப்டி ஸ்டாக்கை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ்ன்றதுனால அதை வச்சுருக்கோம்.
சரிங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் சிம்பிள். ஆப்ரேட்டர்ங்கிறது ஒரு ரவுண்டு போட்டு அதுக்கு கீழே ஒரு அரை வட்டம் போட்டிங்கன்னா, செமி சர்க்கிள் போட்டு விட்டீங்கன்னா, அது ஆப்ரேட்டர். ஒரு ஆள மேல இருந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் தெரிவார் அப்படின்றனால ஒரு ஆப்ரேட்டர் சிம்பிளா போட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து காமன்லி யூஸ்டு ஐகான்ஸ் இந்த வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங். இந்த ஐகான்ஸை யூஸ் பண்ணி வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் வரையறத பத்தி நம்ம சப்சிக்வெண்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். I'll talk to you guys in the next video. Thank you. Bye.